ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்லிஸ்ட் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ப்ரான் தொக்கு சிம்பிளாக பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி சோம்பு, பட்டை, லவங்கம் இதெல்லாம் போட்டுடணும். அது பொரிஞ்சதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் கொஞ்சம் நிறையா, ஒரு 2-3 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கணும். வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் சால்ட்டு சேர்த்து வதக்குறோம். இந்த ப்ரான் தொக்கு ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இது எனக்கு தெரிஞ்ச டைப்பில் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும். ஒரு 1 மினிட் வதக்குனா பச்சை வாசனை போயிடும். அகெயின் தக்காளி பொடியாக கட் பண்ணி ஒரு 2 தக்காளி, நல்ல பழுத்த தக்காளியாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கணும். அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கணும். ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா தக்காளி வதங்கிடும். நம்ம கழுவி வச்சுருந்த ப்ரான் இங்கே நான் ஆட் பண்ணிக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 1/2 kg அளவுக்கு ப்ரான். பட் அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணால் அது ஒரு 250 கிராம்ஸ் அளவுக்கு, 250 to 300 கிராம்ஸ் அளவுக்கு வந்திருக்கு. அந்த ப்ரான் நல்லா கழுவினதுக்கப்புறம் அதை இதில் சேர்த்து நல்லா வதக்கணும். அது கூடவே கொஞ்சம் கரம் மசாலா, 2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சம் மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா கிண்டணும். இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ப்ரானில் நல்லா இந்த தூள் எல்லாமே நம்ம ஆட் ஆகிற மாதிரி நல்லா வதக்கணும். ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா வதக்கினதுக்கப்புறமா அதில் தேவையான அளவு கொஞ்சமாக வாட்டர் சேர்த்துக்கணும். ரொம்பவும் வாட்டர் இல்லாமல் ரொம்ப கம்மியாகவும் சேர்த்தாமல் அந்த ப்ரான் வேகிற அளவுக்கு, மிதங்குற அளவுக்கு நம்ம கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கணும். வாட்டர் ஆட் பண்ணி ஒரு 5 to 7 மினிட்ஸ், ரொம்ப நேரம் வெந்தாலும் ப்ரான் பார்த்திங்கன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும். அளவானதில் ஒரு 5 to 7 மினிட்ஸ் டைமிங்கில் நம்ம எடுத்தோம்னா கரெக்டான பதத்தில் வெந்திருக்கும். ஓவர் குக் ஆச்சுன்னா ப்ரான் ரப்பர் மாதிரி ஆகிடும். சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் சாஃப்ட்னஸ் இல்லாமல் இருக்கும். 5 to 7 மினிட்ஸுங்கிறப்போ கரெக்டான பதத்தில் இருக்கும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா அந்த நம்ம ஊற்றின தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆகி கரெக்டாக நம்மளோட கிரேவி பதத்துக்கு தொக்கு பதத்துக்கு வந்ததும் லோ ஃப்ளேமில் வச்சு எகெயின் ஒரு 1 மினிட் குக் பண்ணி மல்லித்தலை தூவி இறக்கிட்டேன். சூப்பரான ப்ரான் தொக்கு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.